பேராசிரியரே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களே அந்த தப்பை பண்ணுறாங்கன்னாக்கா அவங்கள அதுக்கு தூண்டின ஆட்கள் எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து காப்பாற்றத்தான் செய்வாங்க. நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா எல்லா தேர்வுகளுக்கு பின்னாலேயும் ஒரு இதை விட பயங்கரமான குற்றங்கள் இருக்கும். அளவுக்காக நடந்ததே நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறது தான் நல்லது. இதுக்கு மேலே டீப்பாக உள்ளே போனோம்னா இன்னும் அசிங்கம் தான். கேஸ் ஆரம்பித்த போது அதிமுக ஆட்சியில் இருந்ததுமா பழனிசாமி ஆட்சி. பழனிசாமி ஆட்சியில் எந்த கேஸ் வந்தது? ஸ்டெர்லைட் ஆலை கேஸ் வந்ததா? சாத்தாங்குளம் கேஸ் வந்ததா? பொள்ளாச்சி கேஸ் வந்ததா? இந்த கேஸ் வந்ததா? அவர் காலத்தில் நடந்த இந்த பெரிய புள்ளிகள் மாட்டின எந்த கேஸுமே அதுக்கு மேலே நடக்கலையே. அதான பழனிசாமி ஆட்சியுடைய சிறப்பே அதுதான். எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு தப்பு நடக்கத்தாமா செய்யும். சிறைச்சாலைகளில் வந்து தப்பே நடக்கலைன்றீங்களா? காசி வந்து இந்துக்களுடைய புனித பூமிங்கிறாங்க. அதில் என்ன தப்பு நடக்கலை? ராமேஸ்வரம் என்ன ரொம்ப புனிதமான பூமியா? திருப்பதியில் சாமி கும்பிட்றத போகிறவனை விட மற்ற காரியங்களுக்கு போகிறவன் அதிகம் தெரியுமில்ல உங்களுக்கு? திரு தொழில் புனிதமானது, அதுலேயும் தப்பானவர்கள் இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சது பண்ணிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு ஆசிரியர் தொழில் என்னமா ஜெனரலைஸ் பண்ண முடியாது. பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு இன்னும் எந்த வகையான தீர்வுமே கிடைக்கல. சாத்தாங்குளம் போலீஸ் சட்டகாசத்துக்கு இதுவரையிலும் தீர்வு காணாம மக்கள் நீதிமன்றங்கள் மேல நம்பிக்கை இழந்துக்கிட்டு வர்றாங்க. சில சமயங்களில் ஒரு நம்பிக்கை வருது, நீதிமன்றங்கள் கொஞ்சம் நேர்மையாக நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. நான் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன். என் சீஃப் வந்து அப்போ அந்த ஆளை கூட்டிகிட்டு வான்றாங்க. நான் கூப்பிட்டு வரதான் செய்யும். உத்தரவு போட்டது என்னுடைய மேலதிகாரி. அதுக்கு வந்து என்னையும் குற்றவாளின்னு சொன்னால் எப்படி? இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வெடிகுண்டு வைக்கிற பேட்டரி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அவனை ஜெயிலில் இப்போ 30 வருஷம் போட்டு வச்சாங்க. தேவையில்லாத பல பேர்களுடைய வாழ்க்கையை குடிச்சோர் பண்ணாங்க. மகாத்மா காந்தி கொண்டவதோட கோட்ஸே ஒருத்தனாக தான் தூக்கில் போட்டாங்க. ராஜீவ்காந்தி அதை விட 10 பங்கு பெரியவர் போட்டு 30 பேத்துக்கு மேலே தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. விருதுநகர்ல வந்து அருப்புக்கோட்டையில கடந்த 2018ஆம் தேதி வந்து கல்லூரி மாணவர்களை வந்து பாலியல் ரீதியாக வழி நடத்துறாங்கன்னு சொல்லி ஒரு கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவியை வந்து அரெஸ்ட் பண்ணி பல விசாரணைகள் நடந்து இன்னைக்கு வந்து அவங்க குற்றவாளின்னு நிரூபித்து நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரை செஞ்சவர்கள் தண்டனை அனுபவிக்கிறாங்க. அதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமான கேஸ் இல்லையே. ஆனால் சமீப காலங்கள்லாம் நீதிமன்றங்கள் போகிற போக்கெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இதுக்கு இவ்வளோ சீக்கிரம் தீர்வு வந்துருச்சு. அதே சமயத்தில் பொள்ளாச்சி பாலியல் வழக்குக்கு இன்னும் எந்த வகையான தீர்வுமே கிடைக்கலையே. அதே மாதிரி அந்த சாத்தாங்குளம் போலீஸ் சட்டகாசத்துக்கு இதுவரையிலும் தீர்வு காணமே. 2.5-3 வருஷம் ஆச்சு. அப்படியே இருக்குது. ஏதோ இப்படி சில சமயங்களில் ஒரு நம்பிக்கை வருது, நீதிமன்றங்கள் கொஞ்சம் நேர்மையாக நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. பார்ப்போம். ஏன்னா சமீப காலமாக மக்கள் நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை இழந்துக்கிட்டு வர்றாங்க. இதுபோல் சில தீர்ப்புகள்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நீதிமன்றத்தில் உயிர்கள் இருக்குதுங்கிறது தெரியும். நிர்மலா தேவியோடைய விசாரணைகள்லாம் ஆரம்ப கட்டத்திலேருந்து எப்படி சார் இருக்குது? வெளிப்படையாக வரலையே, பல விஷயங்கள் வெளியே வரல. ஆனால் என்ன அதில் ஏன் வரலன்னாக்கா, பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் விசாரணைகள்லாம் வெளியே போட்டிங்கன்னா அந்த பெண்களும் பாதிக்கப்படுவாங்க. அது தவறாக நடந்த ஆண் செஞ்ச கொடுமையோட இந்த வழக்கு விவரங்கள் நீங்கள் வெளியிடும் போது வரக்கூடிய கொடுமைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது நீங்கள் அந்த ஒரு சினிமா ஒன்று வந்தது அந்த காலத்தில், அது ஒரு ஹிந்தி படம், அது தமிழில் எடுத்தாங்க, இந்திரான்ற படம்னு நினைக்கிறேன். அதில் அந்த வக்கீல் அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்தி கேள்வி கேட்பாங்க. அப்போ தான் அந்த பெண்ணுக்காக ஆஜரான வக்கீல் சில கேள்விகள் அந்த வக்கீல் எதிர் வக்கீலை கேட்டப்புறம் தான் அடங்குவார். நாசர் நடிப்பார், இவங்க ரேவதியும் நடிப்பாங்க. அது மாதிரி இந்த வழக்குகளுக்கெல்லாம் இந்த டீட்டெயிலாக நீங்கள் போனீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேர் வந்து இன்னும் மோசமாக கட்டுரும். இவங்க தான் அந்த பொண்ணுங்கன்னு யார் பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதை பற்றி பெரிய செய்திகள் வராமல் இருந்தது. அந்த வகையில் அரசாங்கத்தை பாராட்டணும், நீதிமன்றத்தையும் பாராட்டணும். இந்த செய்திகள் அதிகமாக வெளியே வராமல் பெண்களுக்கு மேற்கொண்டு இந்த விசாரணையினால் பாதிப்புகள் எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கிட்டதுக்கு நீதிமன்றத்துக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். இல்லை சார், என்ன அப்படின்னா இந்த இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது எப்படின்னா, நிர்மலா தேவின்றவங்க வந்து ஒரு பேராசிரியரே இப்படியான வேலைகளில் ஈடுபடுறது வந்து பொதுமக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பயத்தை தானே சார் உண்டாக்குது? எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு தப்பு நடக்கத்தாமா செய்யும். இப்போ சிறைச்சாலைகளில் வந்து தப்பே நடக்கலைன்றீங்களா? அந்த சிறைச்சாலைகளுக்குள்ளார நடக்கிற சட்டமீறல் வேலைகள் வெளியில் அவ்வளோ நடக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு சிறைச்சாலைகள் இருக்குது. அதனால் சிறைச்சாலைகள் பூராத்தையும் மிக மோசமான இடம் நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் எல்லா இடத்துலையுமே எல்லா தவறுகளும் இருக்கும்.
தவறுகளே இல்லாத ஒரு புனித பூமின்னு நீங்கள் அதை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ காசி வந்து இந்துக்களுடைய புனித பூமிங்கிறாங்க. அதில் என்ன தப்பு நடக்கலை? காசியில் இல்லாத தப்பா? நான் போயிட்டு வந்துருக்கிறேன், நிறையா தடவை போயிருக்கிறேன். அங்கே என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஊர். ராமேஸ்வரம் என்ன ரொம்ப புனிதமான பூமியா? என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி தான் கிறிஸ்தவருடைய புனித ஸ்தலம்னு சொல்கிறாங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னாலும் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். திருப்பதிக்கு போங்க. திருப்பதியில் சாமி கும்பிட்றத போகிறவனை விட மற்ற காரியங்களுக்கு போகிறவன் அதிகம் தெரியுமில்ல உங்களுக்கு? போனால் தான் தெரியும். திருப்பதி எப்போ ஏற்பட்ட சுகவாச ஸ்தலங்கிறது அங்கே போகிறவங்களுக்கு தான் தெரியும். என்ன மாதிரி அந்த துறையை சார்ந்த எங்களுக்கு அங்கே என்னென்ன நடக்குதுன்னு தெரியும். அடிவாரத்தில் போகிறவனும் போவானுங்க. அதுக்கப்புறம் மலைக்கு போகிறவன் ரொம்ப குறைச்சல். அங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதை வச்சுக்கிட்டு திருப்பதி வந்து கெட்ட பிரதேசம்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு போகிறோம், அது நல்ல எண்ணத்தோடு போகிறான், கெட்ட எண்ணத்தோடு போகிறான். அதை நம்ம இது பண்ண முடியாது. திரு தொழில் புனிதமானது. அதுலேயே தப்பானவர்கள் இருப்பாங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சது பண்ணிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு ஆசிரியர் தொழிலை நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. பொதுப்படையாக எல்லா ஆசிரியர்களும் அப்படித்தான் சொல்ல முடியாது. ஏதோ ஒருத்தர் அது மாதிரி தப்பாக நடந்திருக்கு. நிர்மலா தேவி வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்திருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், பெரிய ஆட்களுக்கு தான் இவங்க உதவி இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இந்த விசாரணையில். அப்போ அது இவங்களுக்கு நிர்மலா தேவிக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இவங்க யாருக்காக பண்ணாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல சார், அவங்களாம் என்ன ஆனாங்க இந்த விசாரணையில்? அது வராது வழி. அவங்கெல்லாம் பெரிய ஆட்களாக இருப்பாங்க. ஒரு பேராசிரியரே ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கவங்களே அந்த தப்பை பண்ணுறாங்கன்னாக்கா அவங்கள அதுக்கு தூண்டின ஆட்கள் எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து காப்பாற்றத்தான் செய்வாங்க. சாத்தாங்குளத்தில் ஏன் வரல? பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் மாட்டியிருக்காங்க. இது பொள்ளாச்சி வழக்கில் என்ன பெரிய பெரிய ஆட்கள்லாம் மாட்டியிருக்கிறாங்க. அவங்க பேரெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. அதனால தான் இதெல்லாம் தாமதப்படுது. இதிலிருந்து ஆட்கள் வந்து அதை சாமர்த்தியமாக தன்னுடைய பேர் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் தீர்ப்பு வந்துருச்சு. நீங்கள் இப்படியே பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா எல்லா தீர்ப்புகளுக்கு பின்னாலேயும் ஒரு இதை விட பயங்கரமான குற்றங்கள் இருக்கும். அதனால் இதுவரையிலும் இந்த அளவுக்காக நடந்ததுன்னு நினச்சி மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறது தான் நல்லது. இதுக்கு மேலே டீப்பாக உள்ளே போனோம்னா இன்னும் அசிங்கம் தான் நடக்கும். சார், நடுவில் விசாரணைகள் நடக்கிறப்போ நிர்மலா தேவி வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. பைத்தியம் அப்படின்ற பல இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. பேராசிரியர் வந்து இவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டதுனால தான் இப்படியெல்லாம் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னெலாம் விசாரணையில் சொன்னாங்க. ஆமாம், மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாக்க தண்டனை குறையும். அதுக்காக கொடுக்குறது தானே, வழக்கமாக கொடுக்குறது தானே. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பேர் நிறைய அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இப்போ லஞ்ச புகார் இதெல்லாம் சிக்கினாக்கா நெஞ்சை பிடிச்சிக்கிறாங்கள. அது மாதிரி அதில் இது ஒரு கேஸு. தப்பிக்கிறதுக்கு இது ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க தண்டனை கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி சில கேஸுகளில் என்ன பண்ணலாம், எப்படி தண்டனை கொடுக்கலான்னாக்கா நீங்கள் மனநல மருத்துவமனைக்கு போய் வைத்தியம் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஜெயிலை விட மோசமாக இருக்கும். அந்த நோயாளிகளோடு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அது ஜெயிலோட மோசமாக இருக்கும். அந்த மாதிரி தண்டனை கொடுத்தாக்க இந்த மாதிரியான தப்பிக்கிற வழியெல்லாம் நம்ம குறைக்க முடியும். இது ஒரு ஆலோசனை தான், சரியாக வருமானு தெரியாது. இந்த வழக்கிலேயே திரு நிர்மலா தேவி அவங்களோடையே சேர்த்து உதவி பேராசிரியர் அப்படின்னு உதவி பேராசிரியரையும் ஒரு ஆராய்ச்சி மாணவரையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்கள ரிலீஸ் பண்ணுறோம், அவங்கள வந்து வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா தேவியை மட்டும் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வேறு என்னம்மா பண்ண முடியும்? இப்போ என்னுடைய சீஃப் வந்து சொல்கிறாங்க, நான் ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், என் சீஃப் வந்து அப்போ அந்த ஆளை கூட்டிகிட்டு வான்றாங்க. நான் கூப்பிட்டு வரதான் செய்வேன். உத்தரவு போட்டது என்னுடைய மேலதிகாரி. அதுக்கு வந்து என்னையும் குற்றவாளின்னு சொன்னால் எப்படி? இப்போ ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேட்ரி வாங்கிட்டு வந்து கொடுத்தான் ஒரு பையன், வெடிகுண்டு வைக்கிற பேட்ரி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அவனை ஜெயிலில் இப்போ 30 வருஷம் போட்டு வச்சாங்கல்ல. அந்த மாதிரி அயோக்கியத்தனமெல்லாம் நீதிமன்றத்தில் அதை பார்த்தா எப்படி இது பண்ண முடியும்? அது மாதிரி அதனால் குற்றத்தினுடைய தன்மையை ஆராய்ந்து எந்த அளவுக்கு இந்த ஆள் வந்து குற்றத்துக்கு உதவி புரிஞ்சாங்கிறது பேசிஸில் தான் நம்ம தண்டனையை கொடுக்க முடியும். இது மாதிரி இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி இது பண்ண முடியும்? அப்போ அங்கே இருக்கிற ஆயா லைட் போடுறவன் எல்லாத்தையுமே பிடிக்கலாம்ல. குற்றம்னு போட்டு உள்ளே போய் தள்ளணும்னு நினச்சா யாரை வேணாலும் இது பண்ணலாம். பட் எந்த அளவுக்கு இந்த குற்றத்துக்கு உதவினாங்கிறத பொறுத்து தான் அந்த தண்டனைகள் அமையும். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நடந்தது அத்தனை பேர்த்த உள்ளே தள்ளின போது எவ்வளோ பெரிய கொடுமை இது. தேவையில்லாத பல பேர்களுடைய வாழ்க்கையை குடிச்சோர் பண்ணாங்க. அப்போ தான் நாங்கள் சொன்னாங்க, மகாத்மா காந்தி கொண்டதுக்கு கூட கோட்ஸே ஒருத்தனாக தான் தூக்கில் போட்டாங்க. ராஜீவ்காந்தி அதை விட 10 பங்கு பெரியவர் போட்டு 30 பேர்த்துக்கு மேலே தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நடந்தது.
சார் தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணையை பார்க்குறப்போ 6 ஆண்டுகளாக இந்த வழக்குடைய விசாரணை நடந்துட்டு இருக்கு. 6 ஆண்டுகள் விசாரணை நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? முக்கிய புள்ளிகள் யாரும் சிக்கியிருப்பாங்களா? இதில் இந்த கேஸ் ஆரம்பித்த போது அதிமுக ஆட்சியில் இருந்ததுமா பழனிசாமி ஆட்சி. பழனிசாமி ஆட்சியில் எந்த கேஸ் வந்தது? ஸ்டெர்லைட் ஆலை கேஸ் வந்ததா? சாத்தாங்குளம் கேஸ் வந்ததா? பொள்ளாச்சி கேஸ் வந்ததா? இந்த கேஸ் வந்ததா? அவர் காலத்தில் நடந்த இந்த பெரிய புள்ளிகள் மாட்டில் எந்த கேஸுமே அதுக்கு மேலே நடக்கலையே. அதுதானே பழனிசாமி ஆட்சியுடைய சிறப்பே அதுதானே. அப்போ இதுக்கு பின்னாடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரா? எடப்பாடி இருக்கலாம், யாராவது இருந்திருக்கலாம். இல்லாட்டி போனால் இவ்வளோ நாள் அது எடுத்துருக்க வேண்டியது. ஆரம்பித்தது அவங்க காலத்தில், முடிஞ்சது திமுக காலத்தில். அதே வேகத்தில் வந்து சாத்தாங்குளத்தையும் நீதி வழங்கலாம். அதை விட முக்கியமாக பொள்ளாச்சி அவங்க சுகமாக வந்து அந்த அரெஸ்ட் பண்ணவங்களாம் எப்படி வந்து இப்படி கை காட்டுறதும் இது பண்ணுறது கற்பழிச்சதுங்கிறது ஒலிம்பிக்கில் கலந்துக்கிட்ட மாதிரி கை காட்டு போகிற அளவுக்கு திமிர்லேயும் தெனாவட்டிலையும் சுற்றுறாங்க. அதையெல்லாம் தடுக்க பார்க்கணும். அதையெல்லாம் தடுத்தா தான் இந்த குற்றங்கள்லாம் குறையும். ஆனால் இந்த குற்றங்கள்லாம் குறையுமாங்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபமாக சொல்ல முடியாது. கற்பழிப்புங்கிற ஒரு விஷயமே மனித இனத்தில் மாத்திரம் தான் நடக்குது, அதையும் தெரிஞ்சு. இப்போ வந்து நிர்மலா தேவிக்கு வந்து கொடுத்துருக்க தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? குற்றவாளிகளுக்கு தண்டனைங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதில் விமர்சனம் பண்ணுறதுல அர்த்தம்னா எப்படி பார்த்தீங்கன்னாலும் எல்லா குற்றங்களுக்கும் எல்லா இதுக்கும் 2 பக்கம் உண்டு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்குதுன்னா அவங்க ஏன் பாதிக்கப்பட்டாங்கங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அந்த குற்றவாளின்னு பார்த்திங்கன்னா அவன் ஏன் அந்த குற்றம் பண்ணாங்கிறதுக்கு அவனுக்கு நியாயம் சொல்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்கும். ரெண்டையும் எடுத்து அந்த 4 ஆங்கிளையும் பார்த்து தான் நீங்கள் வந்து யார் எது அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் தண்டனை வழங்கணும். இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கிறார், ஒரு தண்டனை வழங்குறதுக்கு அதாவது இப்போ இதில் புரியறது என்னன்னா கோர்ட்டு ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வழங்குறது கூட ஒரு செய்தியாக வர்ற அளவுக்கு கோர்ட்டினுடைய நடவடிக்கைகள் மோசமாக இருக்குதுங்கிற ஒரு விமர்சனமும் இதில் வருது.